வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா Sonalika Di-47rx Sikander சீரிஸ் டிராக்டருடைய கஸ்டமர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? பரசுராமன். எவ்வளோ நாளாங்கண்ணா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பண்ணுறேன். 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா, இப்போ Sonalika 47rx எடுத்திருக்கீங்க. எப்படிங்கண்ணா இருக்குது வண்டி? வண்டி பரவாயில்லைங்களா? சரிங்கண்ணா. ஆனால் நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ அதை விட இதை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணங்கண்ணா? நல்லா ஓட்டாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துருவோம். அப்படிங்களா? சரிங்கண்ணா. இப்போ இது ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் பண்ணால் என்ன செலவுங்கண்ணா ஆகுது? ஒரு டைம் பண்ணால் ஒரு 1800 கிட்ட வருது. 1800 வந்துடுது. எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ண சொல்கிறாங்க? 300 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணுறேன். 300 மணி நேரம். சரிங்கண்ணா. இப்போ சேத்தோளவுலாம் ஓட்டியிருப்பீங்க. எப்படிங்கண்ணா இருக்குது சேத்தோளவுக்குலாம்? பரவாயில்ல. வீல் ஸ்லிப்பேஜ் அதெல்லாம் எப்படி? வீல் ஸ்லிப்பேஜ் ஒரு இடத்துல வருது, கனமாக இருக்குது செய்கிற இடத்துல. சரி ஒரு இடத்துல நல்லா கிளீனாக போகுது. சரிங்கண்ணா. மற்றபடி 5 கலப்பு 9 கலப்பு இதுக்கெலாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் கிளீனாக போகுது. ரொட்டாவேட்டர் ஓட்டுறீங்களா? ஓட்டுறோம். சரிங்கண்ணா. இப்போ ரொட்டாவேட்டர் 5 கலப்பு இது இல்லாமல் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டுவீங்க? இது பேலர் இருக்குங்களா? பேலருக்குலாம் எப்படிங்கண்ணா மைலேஜ்? பேலருக்குலாம் பரவாயில்லண்ணா. ஒரு நாளைக்கு 1500 போட்டால் ஒரு 120 கட்டு 150 கட்டு ஓட்டலாம். 150 கட்டு ஓட்டிக்கலாம். சரிங்கண்ணா. இது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எப்படிங்கண்ணா? ஸ்பேர் பாக்ஸ்லாம் பரவாயில்ல. இது இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டுலாம் எப்படி? ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? இல்லை இப்போ எல்லாம் ரேட்டு ஏறிச்சு அப்படின்றாங்க. இப்போ போய் வாங்கினவே ஒரு பொருள் வாங்கினவே ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ நான் வாங்கும்போது 7 ரூபா இருந்துச்சு ஒரு போல்ட்டு, நீங்கள் போய் கேட்டால் 5 ரூபா சொல்கிறாங்க. இது இப்போ ஓட்டுறதுக்கு அலுப்புலாம் எப்படி? பரவாயில்ல, அது நல்லாயிருக்கு. ஒன்றும் அலுப்பு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலிங்களா? இது மைலேஜ்லாம் எப்படிங்கண்ணா? அதான் பேலருக்கு நல்ல மைலேஜ். சரி. மற்ற இதுக்கு ஒன்றும் மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஓ சரி. கீர்லாம் போடுறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்மூத்தாக இருக்குங்களா? கீர்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ரன்னிங்கில் போடுறதுக்குலாம் பரவாயில்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. கிளர்ச்சிலாம் எப்படிங்கண்ணா இருக்குது? வந்ததுலேருந்து ஒன்றும் பிரச்சனை பண்ணல. மட்டும் ஓட்டு. எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க? 620 மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க. பிரேக்லாம் எப்படிங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரல. ஓட்டுருக்கு. சரிண்ணா. இப்போ உழவு ஓட்டும் போது ஹீட்லாம் வரும் மற்ற வண்டியில். இதில் ஹீட்டிங்லாம் எப்படிங்கண்ணா? சுமாராக தான் கம்மியாக தான் வருது. பரவாயில்லைங்களா? சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இவ்வளோ நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா Sonalika Di-47rx டிராக்டருடைய கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாராவது Sonalika Di-47rx வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.